நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை இன்றைய முக்கிய செய்திகள். இன்று நாம் சிரியா பற்றி விரிவாக பார்க்கலாம். மேலும் ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களும் சிரியா, பிடோட் எல் டோட்டோ மற்றும் அல்ஜீரியாவின் படிப்பினைகளும், லெபனானின் கடந்த காலம், பீலோவை நிராயுதபாணியாக்கியதன் பின்னணியில் ஒரு வழக்கு ஆய்வு பற்றியும் விரிவாக பார்க்கலாம். ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்களும் சிரியா, PLO மற்றும் அல்ஜீரியாவின் படிப்பினைகளும். சிரியாவின் பஷார் அல்-அசாத் அல்-கொய்தாவின் போராளி பிரிவான ஹயாத் தஹ்ரீர் அல்-ஷாம் ATS படைகளிடம் வீழ்ந்த சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய ஆட்சி ஆபரேஷன் அரோ பாஷான் என்று அவர்கள் அழைத்ததை தொடங்கியது. பைபிள் தலைப்பு பரிந்துரைத்தது போல இந்த நடவடிக்கை தெற்கு சிரியாவை ஆக்கிரமிப்பதை நோக்கமாக கொண்டது. தரைவழி படையெடுப்புடன் இஸ்ரேலிய போர் விமானங்கள் சிரியா முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை தொடங்கின. சிரிய அரபு இராணுவ ஆயுத சேமிப்பு வசதிகளை குறிவைத்தன. ATS சார்பு சில குரல்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களை இப்போது கவிழ்க்கப்பட்ட அசாத் ஆட்சிக்கு எதிரான அடியாக பாராட்டின. ஆனால் உண்மை என்னவென்றால், இஸ்ரேலிய இராணுவம் சிரியாவின் எதிர்காலத்திலிருந்து எந்தவொரு விரோதத்திற்கும் எதிரான எந்தவொரு தடுப்பு வழிமுறைகளையும் தீவிரமாக அகற்றி வருகிறது. 2011ஆம் ஆண்டு சிரியா மீதான போர் தொடங்கியதிலிருந்து சிரியாவின் ஆட்சி மாற்ற திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் சிரியாவை எந்த பாதுகாப்பு வழிகளும் இல்லாத ஒரு அரசின் ஷெல்லாக மாற்றுவதாகும். இதனால் இஸ்ரேல், அமெரிக்கா, துருக்கி மற்றும் வேறு எந்த மேற்கத்திய மற்றும் வளைகுடா நாடும் நுழையவும், அது விரும்பும் வளங்களை எடுத்துக் கொள்ளவும், கேள்வி கேட்காமல் வெளியேறவும் அனுமதித்தது. சிரியாவுடனான திட்டம் வெற்றி பெற்றது. புதிய சுயமாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷரா FKA அபு முகமது அல்-ஜோலானி இப்போது இஸ்ரேலுடன் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான பாதையில் உள்ளார். அதற்கு ஈடாக அவருக்கு தடைகள் நிவாரணம் வழங்கப்படும், மேலும் பயங்கரவாதியிலிருந்து ஹீரோவாக மாறுவார். ஆனால் அல்-ஷரா டெல் அவிவ் உடன் இணைந்திருந்தாலும் IOF ஜெட் விமானங்கள் இன்னும் சிரியாவின் வான்வெளியை மீறுகின்றன. இதன் விளைவாக அதன் இறையாண்மை மற்றும் சாத்தியமான பின்னடைவு பயம் இல்லாமல் அரசாங்க இலக்குகளை தாக்குகின்றன. சிரியாவின் தற்காப்பு ஆயுதங்கள் இல்லாதது இந்த திறன்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நிரூபிக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக வைக்கப்படும் போது இந்த ஆயுதங்கள் ஒரு நாடு அதன் இறையாண்மையை தக்க வைத்துக் கொள்ளவும், அதன் சுற்றியுள்ள பகுதியின் பஞ்ச் பையாக மாறாமல் இருக்கவும் அனுமதிக்கின்றன. சிரியாவிற்குப் பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான லெபனானின் ஹெஸ்புல்லாவின் வெற்றிகரமான எதிர்ப்பைத் தொடர்ந்து ஆயுதக் குறைப்பு பிரச்சினை அவர்களின் தலைகளுக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மேற்கத்திய இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்குள் உள்ள பல்வேறு மேற்கத்திய ஆதரவு பெற்ற கட்சிகள் சிரியாவைப் போலவே அதே விளைவை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றன. இது சியோனிச அமைப்புக்கும் பெய்ரூட்டிற்கும் இடையில் இயல்பாக்கத்தை நோக்கிச் செல்கிறது. ஹெஸ்புல்லாவின் ஆயுதங்கள் குறித்து அவர்கள் தொடர்ந்து விவாதித்து வந்தாலும், லெபனான் குடிமக்கள் மீது வான்வழித் தாக்குதல்களை நடத்துவதன் மூலமும், மக்களின் நடமாட்டத்தை உளவு பார்க்க வான்வெளியை ஆக்கிரமிப்பதன் மூலமும், எல்லையில் உள்ள வீடுகளை இடிப்பதன் மூலமும் இஸ்ரேல் லெபனான் இறையாண்மையை தொடர்ந்து ஆக்கிரமித்து வருகிறது. அதே நேரத்தில் ஆயுதக் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அரசாங்கம் அமெரிக்க மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளுடன் இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து தனக்குத்தானே பொய் சொல்கிறது. கடந்த காலம் ஆயுதக் குறைப்பு PLO உடன் ஒரு வழக்கு ஆய்வாக 1982ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு PLO மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய ஆயுதப்படையின் ஆயுதக் குறைப்பின் பெரும் சுமையை லெபனான் தாங்கியது. இந்த நிகழ்வுக்கு முன்னதாக தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி வந்த PLO படைகளை அகற்றும் சாக்குப்போக்கின் கீழ் 1978ஆம் ஆண்டு இஸ்ரேல் லெபனான் மீது இரண்டாவது படையெடுப்பை நடத்தியதன் விளைவாக இந்த நிகழ்வு ஏற்பட்டது. இஸ்ரேலின் படையெடுப்பு லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டை அடைந்து சுற்றி வளைத்தது. இது லெபனான் மற்றும் பாலஸ்தீன குடிமக்கள் இருவருக்கும் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது. வன்முறையை அதிகரித்ததாக கூறப்படுவதற்கும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் ஈடாக PLO போராளிகளை லெபனானில் இருந்து வெளியேற்ற முயற்சிக்க அமெரிக்கா தலைமையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் அமைக்கப்பட்டன. PLOக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்று, குழு தனது ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்பது. பாலஸ்தீனிய குழு வாஷிங்டன் மீது சவுதி அரேபிய செல்வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து
PLO தலைவர் யாசர் அரபாத்தின் ஆயுதக் குறைப்பு முடிவை தடுக்க முயற்சித்தது. ஆனால் ஆகஸ்ட் மாத இறுதியில் அரபாத் ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டார். இதன் மூலம் அந்தீர்மானம் 517 இன் படி PLO பெய்ரூட்டில் இருந்து ஆயுதப் படைகளை வெளியேற்றும். அரபாத் இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்ட சிறிது நேரத்திலேயே செப்டம்பர் 14 அன்று பெய்ரூட்டின் அக்ரிப்பிய பகுதியில் நடந்த கட்சிக் கூட்டத்தின் போது பலாங்கிஸ் தளபதியும் லெபனான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பஷீர் கெமாயல் ஒரு வெடிப்பில் கொல்லப்பட்டார். ஜெமாயலுக்கு எதிரான நடவடிக்கை எஸ்எஸ்எம்பி இன் பீப் ஷர்தூனியால் செய்யப்பட்டதாக நம்பப்பட்டாலும் தீவிர வலதுசாரி பலாங்கிஸ் கட்சி எசேலிய ஆசீர்வாதம் மற்றும் மேற்பார்வையுடன் இந்த நிகழ்வை பயன்படுத்தி கொடூரமான சப்ரா மற்றும் ஷதிலா படுகொலைகளை நடத்தியது. இதில் குறைந்தது 1500 நிராயுதபாணியான லெபனான் மற்றும் பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். முகாம்களுக்கு பாதுகாப்பு வழிமுறைகள் இருந்திருந்தால் இந்த படுகொலையை தவிர்த்திருக்கலாம். PLO வெளியேறியதைத் தொடர்ந்து பிற புரட்சிகர மற்றும் தேசியவாத குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டன. அவர்களில் ஒரு இளம் ஹெஸ்பொல்லா PLO பெய்ரூட்டை விட்டு வெளியேறி துனிசியாவில் தலைமையகத்தை அமைக்கும். லெபனானின் தலைநகரிலிருந்து இஸ்ரேலை வெளியேற்றும் முயற்சியாக பெய்ரூட் முற்றுகையின் போது இஸ்ரேலுக்கு எதிராக மற்ற புரட்சிகர மற்றும் தேசியவாத குழுக்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. அவற்றில் ஒரு இளம் ஹெஸ்பொல்லா அதன் முதல் நடவடிக்கைகளிலிருந்தே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்கொள்ளும் போது ஹெஸ்பொல்லா தன்னை மற்றவர்களை விட மிகவும் அச்சுறுத்தும் சக்தியாக நிரூபித்துள்ளது. எதிரிப்படைகளுக்கு எதிராக அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு முன்னோக்கி அளிக்கும் செயல்கள் இந்த நடவடிக்கைகளில் இருந்தன. முதல் நடவடிக்கைகளில் ஒன்று நவம்பர் 11, 1982 அன்று டயர் தலைமையக குண்டுவீச்சு ஆகும். இதில் இளம் அஹ்மத் காசிர் தெற்கு லெபனான் நகரமான டயரில் உள்ள இஸ்ரேலிய தலைமையகத்தை கார் குண்டுவீச்சு மூலம் தாக்கி குறைந்தது 70 இஸ்ரேலிய வீரர்களைக் கொன்றார். ஹெஸ்பொல்லாவின் தியாகியான பொதுச் செயலாளர் சையத் சன் நஸ்ரல்லா 2022 ஒரு உரையில் காசிரின் துணிச்சலுக்கும் முக்கிய நடவடிக்கைக்கும் பாராட்டு தெரிவித்தார். அவரது நடவடிக்கை லெபனானை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலிய கனவை நசுக்கி விடுதலைக்கான பாதையைத் தொடங்கிய ஒன்று என்று அழைத்தார். காசிரின் நடவடிக்கை எதிரியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மற்றும் லெபனானை இஸ்ரேலிய யுகத்திற்கு கொண்டு வருவதற்கான அனைத்து இஸ்ரேலிய அபிலாஷைகள் மற்றும் கனவுகளையும் சரிவதற்கு வழிவகுத்தது, சையத் நஸ்ரல்லா கூறினார். லெபனான் எதிர்ப்பு பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய மற்றும் தெற்கு லெபனான் இராணுவம் இஸ்ரேலே போன்ற ஒத்துழைப்புப் படைகளுக்கு எதிராக சமச்சீரற்ற போரை பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வலிமையான சக்தியாக தன்னை நிரூபித்தது. ஹெஸ்பொல்லாவின் உறுதியும் ஆயுதக் களஞ்சியமும் படையெடுக்கும் படைகளை எல்லைக்கு விரட்ட உதவியது. அதன் பிறகு தெற்கு லெபனானில் உள்ள உள்ளூர் போராளிகள் ஒருங்கிணைந்த தரைவழி நடவடிக்கைகளைத் தொடங்கினர், தளங்களை அகற்றினர் மற்றும் இஸ்ரேலிய படைகள் மற்றும் அவர்களின் ஒத்துழைப்பாளர்களை வெளியேற்றினர். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.